தொழாதவன் நரகம் தொழாதவன் நரகம் என்றொன்னு என்னடா அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்ங்கிறன்னு தொழாட்டி நரகம்ங்கிறன்னு. நம்ம நன்றி கெட்டவர்கள்ங்கிறதுக்கு தொழலைங்கிறது தானே ஆதாரம். ஒருவேளை சோறு தந்தவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிக்கிறோமே, வாழ்க்கையும் தந்து உடலையும் தந்து உறுப்புகளை எல்லாம் தந்து இவ்வளவு வழிகள் தந்து அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு உனக்கு எப்படி சோம்பல் வரும்? ஏன் உன்னால தொழ முடியாது? 5 நேரம் தொழுகிறது உனக்கு எப்படி கஷ்டமாகும்? அப்படி கஷ்டமானால் நன்றி கெட்டவன்ங்கிறதுக்கு நம்மளை விட வேற ஒரு முகவரி வேணுமா? நன்றி கெட்ட தனத்துக்கு இதை விட வேற முகவரி இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுது கால்கள் வீங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதே, இப்படி கால்கள் வீங்கிற அளவுக்கு தொழணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகுனு அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நன்றி உணர்வு, நன்றி கடன் இருக்குமா இருந்தால் நம்ம யாரும் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டோம், தொழுகையை ஒரு நாளும் விட மாட்டோம். தொழ முடியாத காலம் போக தொழக்கூடிய காலத்தில் ஒரு ஒத்து தொழுகையை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். நமக்கு அது சிரமமா படுதுன்னா நம்ம நன்றி கெட்டு போறோம் என்ற அர்த்தம். சிலர் காரணம் சொல்லுவாங்க, கஷ்டம், தின்ன வழி இல்லை, ஒழுங்கான ஊர் இல்லை, ஒரு வாகனம் இல்லை, சரியான வருமானம் இல்லை, சரியான கஷ்டம், அல்லாஹ் என்னத்தை தந்தான் தொழுகிறதுக்கு? என்னத்தை தந்தான்? என்னத்தை தரல நமக்கு. நம்ம எதை யோசிக்கிறோம்? தின்றதை யோசிக்கிறோம். நம்மளோட கண்ணில் பார்வை இருக்குது, அதை யோசிச்சோமா? நம்மளோட உடம்புல பலம் இருக்குது, அதை யோசிச்சோமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செமிக்குதே, அதை யோசிச்சோமா? எப்படியான காலகட்டத்தில எல்லாம் தொழுகையாளிகளாக சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒரு முறை மதீனாவில் சரியான ஒரு கஷ்டம், வறட்சி, மக்கள்கிட்ட சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பசி தாங்க முடியலை, சாப்பாடு இல்லை, பசி தாங்க முடியலை. ஏதாவது கிடைக்கும், பள்ளி வாசலுக்கு போய்த்திருவோம், பள்ளிக்குள்ளே போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வளமை என்னன்னா, பள்ளி வாசலுக்கு யாராவது ஹதியாக்கள் கொண்டு வருவாங்க, ஒரு ஈச்சம்பழ கோப்பையை கொண்டு வருவாங்க, ஒரு கூடையை கொண்டு வருவாங்க, ஒரு பால் கோப்பையை கொண்டு வருவாங்க. ரசூல் அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுப்பாங்க. நம்ம பேசாமல் பள்ளியில் போயிருப்போம், ஏதாவது கிடைக்கும் அப்படி என்று. ஒரு உச்சி வெயில் நேரத்தில் வெளியிறங்கி, அந்த சூடு கூடின நேரத்தில், இப்போவும் தான் அரபியர்கள் அந்த கடுமையான வெயிலில் வெளியிறங்க மாட்டாங்க. வெயில் நம்மெல்லாம் அந்த வெயில் அனுபவிச்சிக்க மாட்டோம். சவுதியில் வெயிலும் அப்படித்தான் பெறும், கூழும் அப்படித்தான் பெறும். கடுமையான அந்த வெயில், அதாவது அந்த அந்த மக்கள் அந்த வெயிலில் சும்மா தேவையில்லாமல் வெளியிறங்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஆளை ஜாமத்தில் சொன்னால் என்ன எந்த நேரம் என்று கேட்போம்ல, நடுச்சாமத்தில் ஒரு ஆள் போகுதுன்னா என்ன ஆச்சு என்ன என்று கேட்போமா இல்லையா? அது மாதிரி அந்த வெயிலுக்குள்ள ஒரு ஆள் வெளியிறங்கினா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும். என்ன போறீங்க, எங்கே போறீங்க, என்ன ஆச்சு என்று கேட்பேன் நான். அப்படி கேட்பாங்க சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அந்த வெயில் நேரத்தில் வெளியே வந்துட்டாங்க, கடுமையான வெயில், அப்படியே வெளியே வராங்க, சரியான ஒரு பசியில் வராங்க, அவங்களால முடியலை, அப்படியே வராங்க. வந்த உடனே அவங்க வரும்போது பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தானே வராங்க. இவங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மா அஹ்ரஜக ஃபீ ஹாதிஹி ஸஆ, இந்த நேரம் எங்கப்பா, எங்கே போகிறீங்க அப்படின்னு இவர் அவர்கிட்ட கேட்குறாரு, தோழர்கிட்ட. அவர் சொல்ல, உனக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை, பசிக்குது தாங்க முடியலை. நமக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கா எப்போயாவது? பசிக்குது தாங்க முடியலை, அதான் பள்ளி வாசலுக்கே போய்த்திடலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 தோழர்களும் பள்ளி வாசலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளேருந்து வெளியிறங்குறாங்க. அவர் எங்கே போக வந்தார் தெரியுமா? அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா, அவர் ஊரில் கொஞ்சம் வசதியானவர், ஈச்சன் தோட்டம் இருக்குது, ஆடு வளர்த்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் வசதியானவர். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து வந்த உடனே கிட்டத்தட்ட 6 மாதம் அவர் வீட்டில் தான் தங்கினாங்க. எல்லாரும் மதீனாவில் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்ட்டு எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க நபியை. அவருக்கு அன்பு தொல்லையாக போச்சு, நான் எங்கே போயிருக்கேன், ஹிஜ்ரத்து வந்திருக்கிறார், எங்கே போய் தங்க? அவர் சொன்னார், என்ற ஒட்டகம் எங்கே போய் கால் மடித்து உட்காருதோ அங்கே நான் தங்கிக்கிறேன்ட்டாங்க.
அந்த ஒட்டகம் அப்படியே போச்சு. எல்லாரும் கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க. அது அப்படியே போய் அபு அய்யூபில் அன்சார் ரஹ்தான் வாசல்ல அப்படியே முன்கால மடிச்சு அப்படியே உட்காந்துச்சு. அங்கேயே தங்கினாங்க 6 மாதம் கிட்டத்தட்ட. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எப்படி தோழமை வச்சுருந்தாங்கண்டா, எதுவுமே நீங்கள் கேட்க தேவையில்ல, எப்போ வேணுமுன்னாலும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த நபித்தோழர் வீட்டுக்கு உரிமையோடு போய் சாப்பிட்றலாம். அவருக்கும் பசி தாங்க முடியலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவங்களுக்கு முடியலை, அவங்க அப்படியே வெளியிறங்குறாங்க. வெளியிறங்க போகும்போது இந்த 2 தோழர்களும் பள்ளி வாசலை நோக்கி வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா அஹ்ரஜகுமா ஃபீ ஹாதிஹி ஸஆ, இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த தோழர்கள் சொன்னார்கள், பசி யா ரசூலல்லாஹ், தாங்க முடியலை, அதனால தான் பள்ளிக்கு வருவோம்னு வந்தோம்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 தோழர்களுடைய தோளையும் கையை போட்டு, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், தோழர்களே, உங்களை என்ன காரணம் இந்த ரோட்டுக்கு கொண்டு வந்துச்சோ அதே காரணம் தான் என்னையும் கொண்டு வந்துச்சு. வாங்க 3 பேருமே போவோம், என் தோழர் அபு அய்யூபுடைய வீட்டுக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த நபி தோழருடைய வீட்டு கதவாடியே போய், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தார், இந்த வீட்டுக்காரர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்றாங்க. மறுமொழியே காணோம். 2வது தடவையும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத்தார்ங்கிறாங்க, மறுமொழியே காணோம். 3 தடவையும் சலாம் சொன்னாங்க, மறுமொழி வரலை. மறுமொழி வராட்டி என்ன அர்த்தம்? திரும்பி போகணுன்ற அர்த்தம். அந்த 3 பேரும் திரும்பி போகும்போது, வலைக்கும் அஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ், எங்கே போகிறீங்க? உள்ளுக்கு இருந்து அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அவங்க சொன்னாங்க, நீங்கள் முதல் சலாம் சொன்ன உடனேயே கதவாடியை அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, இந்த குடும்பத்தார் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று யா ரசூலல்லாஹ், உங்கள் நாவால் துவா கேட்டீர்களே, அது இன்னொரு முறை எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் என்று பேசாமல் இருந்தேன். 2வது தடவை நீங்கள் எங்களுக்காக துவா கேட்டீங்களே, இன்னொரு தடவை இருக்கட்டும் என்று நான் பேசாமல் இருந்தேன். 3வது தடவையும் நீங்கள் கேட்டீர்கள், இன்னொரு வாட்டி இருக்கட்டும் என்று பேசாமல் இருந்தேன். பார்த்தால் நீங்கள் நழுவுகிறீர்களே யா ரசூலல்லாஹ், வாரிக்கன் என்றார். அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு வீட்டு கதவை தட்டி 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரலாட்டி திரும்புங்கன்னு சட்டம் இருக்குது அப்படின்றாங்க. அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, உட்காருங்க அழைச்சிட்டு வர்றேன்றாங்க. உள்ளே போக முடியாது, அதனால் வெளியிலேயே உட்காந்துட்டாங்க. ஆண் இல்லாத வீடு, உள்ளே போக முடியாது, அதனால் வெளியிலேயே உட்காந்துடுறோம், அவரை பேசுங்க அப்படின்றோடனே மனைவி ஓடுறாங்க. தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு தஆலா போய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, 2 நண்பர்களோடு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை சந்தோஷமாக போய் சொல்கிறாங்க. உடனே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அப்போ தோட்டத்தில் இருக்கிற ஈச்சங்கொலையை வெட்டுறாங்க, பழத்தில் ஒரு கொலையை வெட்டினாங்க, முத்தின பழ காயில் ஒன்று வெட்டினாங்க. ருத்தம் என்று சொல்றது இளங்காய், முத்தின காய், பழம். அந்த வித்தியாசமாக அந்த தோட்டத்தில் ரொம்ப டேஸ்டாக இருக்கிற 3 கொலையை வெட்டிக்கிட்டாங்க. வெட்டி கொண்டாந்து யா ரசூலல்லாஹ் சாப்பிடுங்க அப்படின்னு வச்சுட்டு எழும்புறாங்க. எழும்பும் போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்ய போகிறார். அப்போ அபு அய்யூபே, ஆணாட்டம் மட்டும் அறுத்து பழத்திலேயே 2 வெரைட்டி 3 தடவை 3 டேஸ்ட்டில் பழம் வச்சேன்னு ஆணையும் அறுத்து பொட்டையும் அறுத்துறாத, ஒரு ஆடை அறுத்தா போதும் அப்படின்றாங்க. ஆகட்டும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆட்டை அறுத்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு, ரொட்டிக்கு தேவையான மாவையும் குழைச்சி கொடுத்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிட்டு இருக்கிறாங்க. இறைச்சி ஆக்கப்படுது, ரொட்டி சுடப்படுது. சமைச்சு முடிஞ்சதும் அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி சத்தம் கொடுக்குறாங்க, சாப்பாடு தயார் அப்படின்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே போய் ஒரு தட்டில் ரொட்டியும் சமைக்கப்பட்ட அந்த இறைச்சியோடையும் பாராங்க. வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமையோடு ஒரு விஷயம் பேசினார்கள். சுப்ஹானல்லாஹ். வந்து வச்சிட்டாங்க. அதில் இருக்கிற ஒரு இறைச்சி துண்டை எடுத்து, அந்த சமைச்சத்தில் ஒரு துண்டு இறைச்சி எடுத்து, ஒரு ரொட்டியை எடுத்து, யா அபு அய்யூப் பாதிர் பிஹாதிஹில் கித்ஆ இலா ஃபாத்திமா ஃபஇன்னஹா லம் துஸிப் மிஸ்ல ஹாதா முன்து அய்யாம். அபு அய்யூபே, இந்த துண்டு இறைச்சி இந்த ரொட்டியையும்
என்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க, அவள் சாப்பிட்டு பல நாட்களாக போய்விட்டது என்றார்கள். என்னுடைய மகள் சாப்பிட்டு பல நாளாக போய்விட்டது. லம் துசிப் மிஸ்ல ஹாதா முன்து ஐயாம், கொடுத்துட்டு வாங்க, மகளும் பிள்ளைகளும் பட்டணி, இதை கொடுத்துட்டு வாப்பா என்று சொன்னதும் அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது விட்டார்கள். நினை யார சொல்லலாம், உட்காருங்க யார சொல்லலாம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்திமா நாய் வீட்டுக்கு சாப்பாட்டை எடுத்துட்டு ஓடுறாங்க, கொடுத்துட்டு வராங்க. வந்து இருக்கிற அந்த சாப்பாட்டை பரிமாறுறாங்க. சாப்பிடும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷமான நேரம், சாப்பாடு கிடைச்சிருக்கு, ரொம்ப பசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், மா யுபிக்கிக யா ரசூலல்லாஹ், உங்களை அழ வைத்தது என்ன, ஏன் அழுகுறீங்க யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகுறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதா குபுஸுன் வஹாதா லஹ்முன் வஹாதா தம்ருன் வஹாதா ருத்புன், பார் ரொட்டி, இறைச்சி, ஈச்சப்பழம், ஈச்சக்காய், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்த அருள் இல்லையா? இதையெல்லாம் அல்லாஹ் மறுமையில் அவன் தந்த நிஅமத்தாக நம்மகிட்ட கேள்வி கணக்கு கேட்பானே, என்ன பதில் சொல்றது என்றார்கள். என்றால் சுப்ஹானல்லாஹ், நாங்கள் எங்கே இருக்கிறோம்? அங்கே தான் நம்ம சாப்பிட்ட உடனே அல்லாவுக்கு நன்றி செலுத்தி துவா கேட்கணும் அப்படிங்கிற அந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காக்குறோம். அல்லாவை புகழுங்க, அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க. இவை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு கிடைச்ச சாப்பாடு தின்னுட்டு சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், இது கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா, நாம எப்படி சொல்ற அல்லாஹ் என்னத்தை தந்தான், அல்லாஹ் என்னத்தை தந்த எனக்கு என்று நாம எப்படி சொல்றது? எப்படி நம்மளால தொழுகையை விட முடியுது? அந்த சஹாபாக்கள் அவ்வளவு பட்டினி கிடந்தும் தொழக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். எப்படி நம்மளால தொழுகையை விட முடியுது? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு நிறைய அருள் தந்திருக்கான். அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் நமக்கு ஈமானை தந்திருக்கிறான். அந்த ஈமான் மட்டுமல்ல, இதுக்கெல்லாம் மறுமையில் நமக்கு கூலிய வேற தர்றதுக்கு இருக்கிறான். வாங்கி எடுக்க நாம தயார் இல்லை. எப்படி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, அஃபலா அகுன் அபுதன் ஷகுரா, ஆயிஷாவே நான் ஒரு நன்றியுள்ள ஒரு பெண்ணா ஆணாக இருக்கக்கூடாதா, நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? அதனால தான் இரவு தொழுகிறேன் என்றால், தொழுகை ஒரு நன்றி கடன். அல்லாஹ் நம்மை படைத்ததுக்கு நம்ம தொழுது ஆகும். நமக்கு வாழ்க்கையை தந்ததுக்கு அல்லாஹ்க்கு நம்ம தொழுது ஆகணும். ஈமான் இஸ்லாத்தை தந்ததுக்கு நம்ம தொழுது ஆகணும். அதில் பொடுவோக்கா இருந்துக்கிட்டே நாம் சொர்க்கத்தையும் அல்லாஹ்கிட்ட கேட்குறேன்டா, நம்மளை விட மோசமான ஒரு ஆள் இருக்குமா? இப்படிப்பட்ட இரக்கமுள்ள அல்லாஹ்கிட்ட நரகம் வாங்குறோம் என்றால் சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி நம்மளை விட ஒரு கேவலமான ஒரு ஆள் இருக்குமா? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியம் அது. அப்ப நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கணும். தொழுகையில பொடுவோக்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நாம நன்றி கடன் பட்டிக்கணும். பாருங்க, எங்கேயாவது இப்போ வறட்சி உங்களுக்கு கவர்மெண்டால் குடும்பத்துக்கு 5000 ரூபா தர போகிறாங்க. உங்களோட ஜிஎஸ்சி கிட்ட ஒரு ஃபோம் ஒன்று இருக்கு, நிரப்பி போட்டு காசை வேண்டி எடுங்க என்று நமக்கு சொன்ன பள்ளியில் அறிவிச்சா என்ன, ஒவ்வொரு குடிமக்களும் அவங்க பகுதியில் உள்ள அந்தந்த பிரிவு ஜிஎஸ்ஸை போய் சொன்னீங்க, நாளைக்கு 8 மணியிலேருந்து 4 மணி வரை கவுண்டர் திறந்திருக்குமென்னு சொன்னால் 8 மணியா 5 மணிக்கு ஜிஎஸ்சி கடவுள் நிற்பேன். நான் எவ்வளோ தூரம்? 5000 ரூபா காசு ஜிஎஸ்சியில் கடவுள் 5 மணிக்கு போய் நிற்போம். அட்டி புட்டி தள்ளு முள்ளு சிலாக்கள் போய் மகள் கல்யாணம் முடிச்சுட்டா அதுக்கு வேறையா பதிங்க அன்று ஜிஎஸோட சண்டை. அது ஒரு குடும்பம் இல்லை, அது 2 குடும்பமாக போச்சு. எவ்வளோ? 5000 ரூபா காசு தள்ளு முள்ளு பட்டு ஃபுல்லாக நிற்போம். கண்ணுக்கு தெரியுது 5000 ரூபா. ஒரு அரிசி பேக் தான் பண்ணலாம், ஒரு 25 கிலோ அரிசியாக பண்ணலாம். 5000 ரூபா முடிஞ்சு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ரகாத்தல் ஃபஜ்ர் ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுபஹுக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுவது. சுபஹுக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் தொழுவது எவ்வளோ நன்மை தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட பெரிய ஒரு கூலி உங்களுக்கு எல்லாம் எழுதித்தான். மறுமையில் கிடைக்கும். இப்போ கிடைக்காது, மறுமையில் கிடைக்கும். சுபஹுக்கு முன்னர் 2 ரக்காத் சுன்னத்துக்கு இவ்வளவு நன்மைண்டா சுபஹு தொழுதா எவ்வளவு நன்மை பெறும்? மிஸ் பண்ணுவோமா நாம? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் சுபஹுக்கு சுன்னத் தொழுறதை விட மாட்டாங்க. பிரயாணத்தில் இருந்தாலும் சுபஹுக்கு முன்னுக்கு சுன்னத் தொழுறதை விடுவாங்களா? விட மாட்டாங்க. அவ்வளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அதுல நன்மை அப்படி. இப்போ நான் கேட்குறேன், சுபஹுக்கு முன்னுக்கு சுன்னத் தொழுறதுக்கு இவ்வளவு நன்மை என்றால் பரலான தொழுகைகளுக்கு எவ்வளவு நன்மை இருக்கும். இதை செய்யாமல் இருந்தால் நாம் எவ்வளவு மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே எல்லாருக்கும் காசு கொடுக்காங்கடியே 5000 ரூபாய் நீ போகலையாடியாண்டா எங்களுக்கு பைத்தியம் சும்மா தார காசு என்று நாம் 5000 ரூபாய்க்கு அவளை திட்டுறோமே. ஒரு 5000 ரூபாய் காசுக்கு அவளை நாம் திட்டுறோமே. உலகத்தை விட சிறந்த கூலி கிடைக்க போது ஒரு நாள் தொழுதத்துக்கு, ஒரு தடவை தொழுதத்துக்கு, வெறும் 2 ரக்காத் தொழுதத்துக்கு. அப்போ நாம் எவ்வளவுக்கு நாம் என்ன செய்யவும் யோசிக்கணும், சிந்திச்சு பாருங்க. ஒரு தடவை தொழுதத்துக்கு இவ்வளவு வேண்டாம், எவ்வளவு சிந்திச்சு பாருங்க. அப்போ சுபஹுக்கு முன்னால் சுன்னத்து தொழுதத்துக்கு இவ்வளவு நன்மை என்றால் மற்ற பரலுக்கு எவ்வளவு நன்மை. எதை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தொழுகையில்? எப்படி நாம் மிஸ் பண்ணுறது? சிந்திச்சு பாருங்க. ஒரு நாளும் அதுகளை மிஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈடுபடணும். அப்போ தொழுகையில் பொதுபோக்காக இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் படக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும்.